மேலும் ஒரு அண்மை செய்தி, ஹோசூர் தேசிய நெடுஞ்சாலையில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மழையால் அங்கு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஹோசூரில் சிப்காட் ஒன்று பகுதியில் பல மாதங்களாக மேம்பால பணிகள் நடந்து வரக்கூடிய நிலையில் தேசிய நெடுஞ்சாலையில் தற்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. மழையால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஹொசூர் தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நீண்ட நேரமாக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அங்கு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் பாபு. ஆனந்த் பாபு, முழு விவரங்கள். வணக்கம். ஒசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது. காலையிலும் கூட நீண்ட நேரமாக 9 மணி வரை மழை பெய்ததால், அதாவது ஒரே நேரத்தில் வாகனங்கள் அதிக அளவில் படையெடுத்ததும் மேம்பால பணிகள் முழுமையாக முடியாததும் காரணமாக பல கிலோமீட்டர் தூரத்திற்கு தற்போது வாகனங்கள் அணிவகுத்து நின்று போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் ஒசூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முழுவதும் கனமழை பெய்தது. இன்று காலையும் மழை பெய்து கொண்டே இருந்தது. 9-9:30 மணி வரை தொடர்ந்து கனமழை பெய்ததால் ஒசூர் மாநில எல்லையான ஜூஜுவாடி பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்குகின்றது. அதே போல ஜூஜுவாடி பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் சர்வீஸ் சாலையில் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் சர்வீஸ் சாலையிலும் குண்டும் குழியுமாக உள்ள பகுதிகளிலும் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகளும் பள்ளிக்கு செல்லக்கூடிய வாகனங்கள், வேலைக்கு செல்வோர் என 9 மணிக்கு பிறகு ஒரே நேரத்தில் வாகனங்கள் அதிக அளவில் படையெடுத்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பால பணிகள் முழுமையாக பணிகள் முடியாமல் இருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பணிகள் நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் மழைநீர் தேங்கி நின்றதும் ஒரே நேரத்தில் வாகனங்கள் அதிக அளவில் சென்றதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஒசூரில் இருந்து பெங்களூருக்கு செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கும், அதே போல அத்திப்பள்ளியிலிருந்து கர்நாடக மாநில பகுதிகளில் 6 கிலோமீட்டர் தொலைவிற்கும் என 2 தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறங்களில் போக்குவரத்து நெரிசல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்பதால் பல்வேறு பணிகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். மழை நின்ற பிறகு தற்போது வாகன ஓட்டிகள் சற்று நிம்மதி அடைந்து போக்குவரத்து மெல்ல மெல்ல சீராகி வருகிறது. அர்ச்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த் பாபு.